என்னைக்காவது வருத்தமா இருக்கிறதுக்கு கில்ட்டியா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இன்னொருத்தவங்க உங்கள பார்த்து, "இன்னுமா நீ இவ்ளோ வருத்தப்படுற?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏதோ சோகமா இருக்கிறதுக்கு டெட்லைன் முடிஞ்ச மாதிரி. நம்ம இருக்க சொசைட்டில நம்ம ஹீலிங்க்கு ஒரு செக்லிஸ்ட் மாரி போட்டிருக்காங்க. பிரேக்கப்க்கு 3 மாசம், ட்ராமாவா 6 மாசம், கிரீஃபா 1 வருஷம். அவ்வளோதான் மூவ் ஆன் ஆகு. எத்தன நாளைக்கு நீ இப்படியே இருக்க போற? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க மிஸ் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, 6 மாசத்துல இப்படி அப்படின்னு நம்ம எமோஷன்ஸ் காணாம போக போறது கிடையாது. ஹீலிங் அப்படின்றது எவ்ரிடே நம்ம பெட்டர் ஆகிட்டே தான் போவோம்னு அவசியம் கிடையாது. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். நாளைக்கே ஏதாவது ஒரு விஷயம் இன்னொருத்தரை பற்றி ஞாபகப்படுத்தியிருக்கலாம். இல்லைனா வேற ஏதாவது ஒரு விஷயம் ட்ரிகர் ஆகியிருக்கலாம். ஸோ திருப்பி பழைய இடத்துக்கு ஸ்கொயர் ஒன்லேயே நம்ம நிற்கிற மாதிரி இருக்கும். சுற்றி எல்லாரும் உங்ககிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுனால நீங்கள் உங்கள் எமோஷன்ஸை சப்ரஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, அது டெம்ப்ரவரியாக வேணால் காணாமல் போகலாமே தவிர, அது திரும்பி வரும்போது இன்னும் லவுடாக, இன்னும் ஹெவியாக வந்து நிற்கும். ஹீலிங் அப்படின்றது நீங்கள் குயிக்காக ஓகே ஆகணுன்றதுக்காக கிடையாது. உங்களோட லாங் டேர்ம் வெல்பீயிங்காக உங்களோட எமோஷன்ஸில் ஒர்க் பண்ணுறது. அடுத்த தடவை உங்களை யாராவது பார்த்து, இன்னுமா நீ இப்படி இருக்க அப்படின்னாங்கன்னா, ஜஸ்ட் ரிமைண்ட் தெம், நான் என்னோட ஹீலிங்கில் ஒர்க் பண்ணுறேன். இட் வில் டேக் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அண்ட் ரிமெம்பர், இட்ஸ் absolutely okay to take your time. My name is Natasha. I'm a psychologist. Follow for more.